ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ். பிகினர்ஸ்க்கு வந்து தமிழ் வார்த்தைகள் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்திங்களா. மரு, மச்சம், தழும்பு, மெட்ராஸை, கன்னத்தில் குழி விழுகிறது. சிரிக்கும்போது சில பேர்த்துக்கு கன்னத்தில் குழி விழுகும் அழகா இல்லைங்களா. அது வெட்டுக்காயம், கந்தி போன காயம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து பழக்கப்பட்ட வார்த்தைகள், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிருந்தால் அவங்க இங்கிலீஷில் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லைங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம பழக்கப்பட்ட வார்த்தைகளை வந்து சூஸ் பண்ணி அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகளுடைய இங்கிலீஷ் மீனிங்கும் அதே சமயத்தில் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் or Cynthia சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். Now let's get started the class. ஃபர்ஸ்ட் ஒன், மெட்ராஸை அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அந்த மெட்ராஸை அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஆனால் தட் இஸ் நாட் எ மெடிக்கல் டேம். மெட்ராஸை அப்படிங்கிறது இஸ் நாட் எ மெடிக்கல் டேம். அப்போ மெடிக்கல் டேமில் நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா. மெடிக்கல் டேமில் கன்ஜங்க்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்ராஸைக்கு கன்ஜங்க்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஈஸியாக வந்து பிங்கை அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. இந்த வார்த்தை வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். இதோட நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மற்றதுக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கந்தி போன காயம் அப்படின்னு சொல்கிறோம். யாராவது அடிச்சுட்டாங்கன்னா அந்த அடிபட்ட இடத்துல வந்து அந்த ஸ்கின் எல்லாம் ப்ரௌனிஷ் ஆயிரும். அதாவது உள்ளே வந்து பிளட்டு கிளாட் ஆயிரும். அதனால் அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் பிளாக் கலராக இருக்கும். அதுதான் கந்தி போன காயம்னு சொல்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம ப்ரூயிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரூயிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ப்ரூயிஸ் ஆன் ஹிஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட். அவனுக்கு வந்து முன் பக்கமும் பின் பக்கமும் நிறைய கந்தி போன காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மச்சம். நிறைய பேர்த்துக்கு வந்து மச்சங்கள் கை, கால், முகம் எல்லா இடத்துலையும் மச்சங்கள் இருக்கும். விரல் இடுக்குகளில் கூட இருக்கும். அதுக்கு வந்து இங்கிலீஷில் மோல் அப்படின்னு சொல்லலாம். மச்சம்னா மோல் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியான வார்த்தை. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஷி ஹேஸ் அ மோல் ஆன் ஹர் ரைட் சீக். ஆன் ஹர் ரைட் சீக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வலது கன்னத்தில் வந்து அவளுக்கு ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். ஷி ஹேஸ் அ மோல் ஆன் ஹர் ரைட் சீக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சுருக்கங்கள். இப்போ வயசாகிடுச்சுன்னா முகத்தில் கை, கால்கள் அந்த எங்கெல்லாம் வந்து மசில்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சுருக்கங்கள் விலகும். நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த சுருக்கம் அப்படிங்கிறதுக்கு ரிங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கம்னா ரிங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டில் ஹர் ஸ்கின் இஸ் வித்தவுட் எ ரிங்கிள். ஸ்டில் ஹர் ஸ்கின் இஸ் வித்தவுட் எ ரிங்கிள். இப்போ வந்து ஒரு 60க்கு மேலே ஆகிருப்பாங்க, 70க்கு மேலே ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ரிங்கிள் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த தோலில் சுருக்கமே விழுகலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஸ்டில் ஹர் ஸ்கின் இஸ் வித்தவுட் ரிங்கிள். இன்னும் அவளுடைய தோலில் வந்து சுருக்கங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேர்த்துக்கு வந்து கண்ணில் வந்து அந்த பார்வை அந்த கருவிழி மாறி இருக்கும், இடம் மாறி இருக்கும் இல்லைங்களா. மாறுகண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா. ஹி வாஸ் பார்ன் வித் எ ஸ்குவிண்ட். ஹி வாஸ் பார்ன் வித் எ ஸ்குவிண்ட். அவன் பிறவியிலேயே அவனுக்கு மாறுகண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம ஹி வாஸ் பார்ன் வித் எ ஸ்குவிண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மருக்கள். மருக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. காது பக்கத்தில், கழுத்தில் பின் சைடு அந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகபட்சம் வரும் மருக்கள். அது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மெச்சூர் ஆனால் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஐ எம் ட்ரபிள்டு பை திஸ் வாட். மரு அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்கிறோம். மருவை வந்து இங்கிலீஷில் வாட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் வந்து சைலண்ட் லெட்டர். வாட்னு சொல்லக்கூடாது, வாட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் ட்ரபிள்டு பை திஸ் வாட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ட்ரபிள்டாக இருக்குது, அதாவது தொந்தரவாக இருக்குது, இந்த மருவினால் எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தழும்பு.
காயம் பட்டுச்சுன்னா அந்த காயம் புண் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தழும்பு விழுந்துடும் இல்லைங்களா. அந்த தழும்பத்தை நம்ம வந்து ஸ்கார் அப்படின்னு சொல்கிறோம். தழும்பை ஸ்கார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு he got a scar on his forehead. he got a scar on his forehead. அவருடைய நெற்றியில் ஒரு தழும்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்டுச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேர் சிரிக்கும்போது கன்னத்தில் அழகாக வந்து குழி விழுகு இல்லைங்களா. குழந்தைகளுக்கு ரொம்ப எஸ்பெஷலி வந்து குழி விழுகு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம டிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணக்குழி அப்படிங்கிறதுக்கு வந்து டிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு யூ கெட் க்யூட் டிம்பிள் வைல் ஸ்மைலிங். அப்படின்னா நீ சிரிக்கும் பொழுது அழகாக உன்னுடைய கன்னத்தில் குழி விழுகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெட்டுக்காயம். ஏதாவது வந்து வெட்டிச்சு, கத்தி நைஃப் வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் வெட்டுக்காயம் சொல்கிறோம். அது தழும்பாக இருக்கும் ஆயிரும் இல்லைங்களா. வெட்டுக்காயங்கிறது வந்து லென்த்தாக இருக்கும். அந்த ஸ்டிச்செல்லாம் போட்டிருந்தால் லென்த்தாக தெரியும். அதுதான் நம்ம வந்து கட் அப்படின்னு சொல்கிறோம். ஹி ஹேஸ் அ கட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவன் முகத்தில் ஒரு வெட்டுக்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹேஸ் அ கட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வெயிலில் வந்து வெளியே போயிட்டு வராங்க. அப்போ வந்து வியர்வையினால் வியர்க்குரு வந்துடும் இல்லைங்களா. வேர்க்குரு வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு வந்து இங்கிலீஷில் ப்ரிக்கிள் அப்படி சொல்லலாம். வியர்க்குருக்கு ப்ரிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து டியூ டு ஹாட் வெதர் ஹி காட் ப்ரிக்கிள்ஸ். அப்படின்னா ரொம்ப வெப்பம் தாங்காமல் வெயில் அதிகமாக அனல் அதிகமாக இருந்ததுனால அவனுக்கு வந்து வியர்க்குரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பருக்கள் அப்படின்னா முகத்தில் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு முகத்தில் வந்து பரு இருக்குது. கன்னத்தில் தான் எஸ்பெஷலி இருக்கும். அப்புறம் நெற்றியில் இருக்கும், ஃபோர்ஹெட்டில் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு வந்து பருனா பிம்பிள். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா ஹர் ஃபேஸ் வாஸ் கவர்ட் வித் பிம்பிள்ஸ். ஹர் ஃபேஸ் வாஸ் கவர்ட் வித் பிம்பிள்ஸ் அப்படின்னா அவன் முகம் ஃபுல்லாக பருக்கள் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். I hope this class will be very useful for beginners. If you like this class means please give your like and share to your friends if they are beginners. If you watch my channel first time means don't forget do subscribe to our channel or SNDS channel. Thanks for watching. Let us meet on next class.